ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முள்ளங்கியை வச்சு முள்ளங்கி சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கியை இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம் பக்கமாக. காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா நான் 5 மிளகா எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு அடி கனமான ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச முள்ளங்கியே சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கியில் ஈரப்பதம் இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு 7-8 நிமிஷம் மணி ஆகும். நல்லா அதுலேருந்து தண்ணியெல்லாம் வற்றி சுண்டற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் இஞ்சியும் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கணும். இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. புளி நல்லா வதங்கந்தோம், கொஞ்சம் சாஃப்டானதும் இதை பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இது சில்லுன்னு ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மிளகா காரமாக இருக்கும், நான் 5 மிளகா எடுத்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கி விட்டுக்கலாம், இல்லைனா தீஞ்சு போயிடும். தனியாக சேர்த்துக்கலாம். தனியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. நான் வீடியோவில் முன்னாடி காட்டல. 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தீய விடாமல் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பேன் சூடேறினா போதும். இந்த சூட்லேயே நல்லா வதங்கி வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். 1 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே வதக்கி விட்டு சில்லுன்னு ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சில்லுன்னு ஆறின பிறகு மிக்ஸி ஜாடியில் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த மிளகா தனியாவை சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி வெங்காயம் புளியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், இதில் 1 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முள்ளங்கி சட்னி என்னோட ஸ்டைலில் ரெடிங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.